இன்று சிறிய ஒரு நகரமாக இருக்கும் கங்கை கொண்ட சோழபுரம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு உலகையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு தலைநகரமா? வீர தமிழனின் செல்வாக்கையும் பண்டைய கால தொன்மையையும் நாகரீக வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டாகவும் திகழ்ந்ததா? வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கங்கை கொண்ட சோழபுரம் ஒரு பார்வை. திருச்சி மாவட்டத்தின் காவேரியை அடுத்து வடபுறமாக அமைந்திருக்கும் அரியலூர் மாவட்டத்தின் ஜெயங்கொண்டம் அருகே அமைந்திருக்கிறது கங்கை கொண்ட சோழபுரம். சோழ பேரரசர் ராஜேந்திர சோழன் கிபி 1012ஆம் ஆண்டிலிருந்து 1044ஆம் ஆண்டு வரை தனது படையை இந்தியாவின் வடபகுதிகளை நோக்கி அனுப்பி புனித நதியாம் கங்கை நதியின் தண்ணீரை எடுத்து வர பணித்தாராம். வழியில் அந்த படையை எதிர்த்த பல படைகளையும் தவிடு பொடியாக்கி கங்கை நதி நீரோடு திரும்பி வந்ததால் கங்கையை வென்றவர் என ராஜேந்திர சோழன் பெயர் எடுத்தார். அவரது ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளின் தலைநகராக கங்கை கொண்ட சோழபுரம் உருவாகியதாக வரலாறு கூறுகிறது. பின்னர் அதன் பெருமையை பறைசாற்றும் விதமாக அந்த பிரம்மாண்ட கோவில் கட்டமைக்கப்பட்டது. கங்கை கொண்ட சோழபுரம் அல்லது கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோவில் என இன்றளவும் அறியப்படுகிறது. அந்த கோவில் தமிழகத்தின் பிரதான கோவில்களை போலவே இந்த கோவிலிலும் சிவபெருமான் தான் பிரதான தெய்வமாக விளங்கி வருகிறார். அக்கோவிலின் கோபுரம் 55 மீட்டர் உயரமும் கம்பீரமான கோட்டை சுவருடன் அழகிய கலை வேலைப்பாடுகளுடன் கோவிலின் கோபுர உயரம் மட்டும் 170 மீட்டர் 98 மீட்டர் முற்றம் மட்டும் உள்ளது. பிரதான தெய்வமான சிவன் 13 அடி உயரத்தில் லிங்கமாக காட்சி தருகிறார். கோவில் வளாகத்தின் முக்கியமான பகுதி 341 அடி உயரம் கொண்டது. 100 அடி அகலத்துடன் பிரம்மாண்ட பிரகாரமாக அந்த கோவில் அமைந்திருக்கிறது. இந்தியாவின் வளமான வரலாறு மற்றும் அற்புதமான திராவிட கட்டிடக்கலையின் சான்றாக தமிழனின் மரபுக்கு சான்றாக விளங்கி வரும் கங்கை கொண்ட சோழபுரம் இன்றைய தினம் பாரத பிரதமர் அவர்களால் நேரடியாக கொண்டாடப்பட்டு மிக முக்கியத்துவம் பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை வழங்குவோர் மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் பிஹைண்ட் வுட்ஸின் முத்தமிழை சின்மயியின் லைவ் இன் கான்சர்ட் ஆகஸ்ட் 2ஆம் தேதி விஜிபி கோல்டன் பீச் ரெசார்ட்டில் நடைபெற உள்ளது. இதற்கான டிக்கெட்டுகளை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் பை ஜொமேட்டோ, கின் ஆகிய ஆப்களில் புக் செய்து கொள்ளலாம். இணைந்திருங்கள் பிஹைண்ட் வுட்ஸ் செய்தியோடு.